வரவே இல்ல. ஏய் தெபிரியா பையா பாடு வண்டியை நவுத்துறா பொட்டை கூலி எதுவுமே பேசல. எடுத்தோடனே பேசவே சொல்றேன். எங்க அம்மா மேல சத்தியமா சொல்றேன். எங்க அம்மா மேல சத்தியமா சொல்றேன். எடுத்தோடனே அந்த வார்த்தை பேசுறாங்க. இப்ப என்ன சொல்றது? அவளாடி அடிச்சாரு. சாரி பெரிய மயிர் பண்ற. நீ காசு போடுற ரெடி பண்ணதுக்கு என்ன நானே அடிச்சு போடுறேன். அசிங்கமா பேசுறேன். அப்படி என்ன பேசுறேன்? அதான் நானும் அப்படி என்ன பேசுறேன். நீ நான் மயிரடா லவடே கபால். ஹை ஃப்ரெண்ட்ஸ், இந்த இன்சிடென்ட்ஸ் பாத்தீங்கன்னாக்கா நேற்று சென்னையில் நடந்த ஒரு இன்சிடென்ட்ஸ் தான். ஆக்சுவலி பாத்தீங்கன்னாக்கா விபத்துன்றது தெரியாம நடக்கிறது தான். தெரிஞ்சு யாரும் பண்றது கிடையாது. அதுதான் ஆங்கிலத்தில் ஆக்சிடென்ட் சொல்றோம். தெரியாம நடந்த ஒரு விஷயத்துக்கு சம்பந்தமே இல்லாம அவங்க தாயை பிடிச்சி தகாத வார்த்தையை கேட்டு பேசி அது இல்லாம அது வரை கொடூரமா தாக்கியிருக்காங்க. அதனாலதான் அவர் என்ன பண்றாரு, என்னை வந்துட்டு அவங்க தகாத வார்த்தை திட்டது இல்லாம எனக்கு கை வச்சுட்டாங்க. அதனால நான் போலீஸ் கூப்பிட்டுருக்கேன், போலீஸ் வரட்டுன்றாரு. இதுல பஞ்சாயத்துன்னு ஒரு இடையில ஒருத்தர் வர்றாரு. அவர் ஏன்னு பார்த்தீங்கன்னா சேப்பாத்துல ஒரு 63வது வார்டுல வட்டச்செயலரா இருக்கிறார். அவரு வந்துட்டு ஒரு ஆறுதலுக்கு ஏப்பா வந்து கை வைக்கிறீங்க, பொறுமையா பேசிக்கலாம் இல்ல அப்படின்னு ஒரு ஆறுதலுக்காக பேசிட்டு வாப்பா உட்காந்து பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு உட்காந்து பேசினா கூட அவர் ஒத்துருப்பாரு. இவரு ஒரு படியா மேல போய் தாயை இழுத்து கொடூரமா பேசுறாரு. இவ்வளவு வேடிக்கையா இருக்கு, இவ்வளவு கொடூரமான விஷயம் பாத்தீங்கன்னா அதெல்லாம். அதான் எம்ஜிஆர் இறந்ததுக்கு அப்புறம் ஜெயலலிதா கடைசியா கொடுத்த ஆட்சிக்கு முன்னால வரைக்கும் பாத்தீங்கன்னா திமுகவா அதிமுகவா ஆட்சின்னு பாத்தீங்கன்னாக்கா அதிமுகவோட திமுக ஆட்சி சூப்பரா இருக்கும். அதுக்கும் மீறி எப்படி திமுக தோத்தாங்க அப்படின்னு கேட்டாக்கா இந்த மாதிரி சின்ன சின்ன இன்சிடென்ட்ஸ்னாலதான் திமுக தோத்தாங்க. மேல் மட்டத்துல செயல்பாடு பாத்தீங்கன்னா சூப்பரா இருக்கும். இவங்க கட்சியில இந்த கீழ்ப்படைகள் இருக்காங்க பாருங்க, அவங்கனாலதான் திமுக தோத்துச்சு. இது கண்டிப்பா இப்பவே ஐயா ஸ்டாலின் உணர்ந்து செயல்பட்டாருனாக்கா வர எலெக்ஷனுக்கு அவருக்கு சாதகமா இருக்கும்.